to Living Hope channel. अनुग्रह से हम हैं सिर खड़े, तेरी अनुग्रह से हम हैं सिर खड़े, अनुग्रह से हम हैं सिर खड़े,
பாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லா 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 ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. ஆவியுண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. பாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லா 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 கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகம் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகம் செயல்படுவோம். பாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லா 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 லா
मसीह देता खुशी करे महिमा उसकी पैदा हुआ बना इंसान देखो भागा शैतान यीशु मसीह देता खुशी करे महिमा उसकी पैदा हुआ बना इंसान देखो भागा शैतान ला 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 ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வேத வார்த்தைக்கு நேராக உங்களை வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबको स्वागत करते हैं और परमेश्वर की वचन की ओर आपको स्वागत करते हैं. நாம் எல்லாரும் ஒரு பெரிய அற்புதமாய் ஒரு அதிசயமாய் காணப்படுகிறோம். हम सब एक अद्भुत है, आश्चर्य है, ஏனென்றால் கர்த்தர் நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर हमें अपने हथेली पर चित्र बना कर रखे हैं. வசனம் 139வது சங்கீதத்துல 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். भजन 139 को 13वीं आयत को पढ़ते हैं. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். भजन 139 का 13 और 14 को पढ़ते हैं. मेरे मन का स्वामी तो तू है, तूने मुझे माता के गर्भ में रचा. मैं तेरा धन्यवाद करूंगा इसीलिए कि मैं भयानक और अद्भुत रीति से रचा गया हूँ. तेरे काम तो आश्चर्य के हैं और मैं इसे भली भांति जानता हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. பிரமிக்கத்தக்க அதிசயமான முறையில் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். हम भयानक और अद्भुत रीति से रचा गया हूँ. 15வது வசனத்துல 15वीं आयत में என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. मैं गुप्त में बनाया जाता और पृथ्वी तेरे नीचे स्थानों में रचा जाता था, तब मेरी हड्डियां तुझसे छिपी ना थी. 16ஆம் வசனத்துல 16वीं आयत में கருவை உம்முடைய கண்கள் கண்டது. तेरे आंखों ने मेरी भड़ौल तत्व को देखा. என் அவைகளில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. और मेरे सब अंग जो दिन दिन बनते जाते थे वे रचे जाने से पहले तेरे पुस्तक में लिखे हुए थे. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நம்மளை பார்க்கிற உருவாக்குகிற விதத்தை நீங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. परमेश्वर जैसे हमें बनाया, हमें सृजा, हमें रचा, वो बहुत ही अद्भुत है. வசனம் சொல்லப்பட்ட போது நான் பிரமிக்கத்தக்கமான விதத்துல கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார். परमेश्वर हमें भयानक और अद्भुत रीति से रचा है. அநேக சமயத்துல நம்ம தாழ்மையா நினைப்போம். कई बार हम अपने आप को दीन समझते हैं, ஆனா கர்த்தர் நம்மை பிரமிக்கத்தக்க விதத்துல அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். लेकिन परमेश्वर हमें भयानक यानी बहुत ही अद्भुत रीति से रचा गया है. என் எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் தாயின் கருவில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னோட பேசியிருக்கிறார், என்னை முன்குறித்திருக்கிறார். यानी मेरी हड्डियों शुरू होने से पहले ही, यानी मैं मेरी माँ के कोख में से ही परमेश्वर मुझे पहले से ही चुन रखा है, मुझे पहचानता है. ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்துல என் தாயின் கற்பத்தில் என்னை அவர் காப்பாற்றியிருக்கிறார். 13वीं आयत में लिखा है, तूने मुझे माता के गर्भ में रचा है. ஆமென். आमीन. என்னை காப்பாற்றியிருக்கிறார். वो मुझे रचा है. ஆங்கில வேதத்தில் பார்க்கும்போது அவர் என்னை கவர் பண்ணியிருக்கிறாரா. और अंग्रेजी कलाम में देखते हैं तो वहां पर यो शब्द लिखा हुआ है कि उन्होंने मुझे कवर किया है. ஏதோ வச்சு அப்படியே மூடி பத்திரமாய் அப்படியே அழகாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். यानी मुझे किसी चीज को रखकर, मुझे छिपा कर, यानी मुझे कवर कर कर मुझे रचा है. எப்ப இவன் என் தாயின் கற்பத்தில் சின்ன கருவையே தேவன் என்னை அழகாக கவர் பண்ணி என்னை பாதுகாத்து வந்தாருங்க. यानी माँ के कोख में से ही प्रभु ने मुझे ढक कर मुझे रचा है. அன்றைக்கு என்னை பாதுகாத்தார்னா இன்றைக்கு என்னை விட்டு விடுவாரா?
आज उस दिनों में उन्हें मुझे संभाला है तो आज मुझे छोड़ देंगे क्या? நிச்சயமாகவே இல்லை. जरूर नहीं। உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்க மேல இருக்கிறதுங்க. आपके जीवन में हर एक समय में परमेश्वर की सुरक्षा आपके ऊपर है। கர்த்தர் நம்ம எப்படி எல்லாம் காப்பாற்றினார், कैसे कैसे परमेश्वर हमें रक्षा है, கர்த்தர் எப்படி எல்லாம் என்னை கவர் பண்ணினார் என்று कैसे பார்க்கிறோம். कैसे परमेश्वर मुझे ढक कर मुझे ढका है। முதலாவதாக யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல पहला निर्गमन 12वें अध्याय में 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 13वें आयत को पढ़ते हैं। நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். और जिन घरों में मैं तुमसे रहोगे उन पर वह लहू तुम्हारे निमित्त चिन्ह टकरेगा, अर्थात मैं उस लहू को देखकर तुमको छोड़ जाऊंगा। और जब मैं मिस्र देश के लोगों को मारूंगा तब वह विपत्ति तुम पर ना पड़ेगी और तुम नाश ना होगे। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போதுக்கு முன்பாக நடந்த ஒரு பஸ்காவா இருக்கிறது. जब मिस्र लोग इजराइल लोग मिस्र को छोड़कर जब जा रहे थे तब ये फसक का पर्व मना रहे थे। ஒரு ஆட்டுக்குட்டி அங்க அடிக்கப்படுகிறது. एक मेमने को मारा गया। அந்த இரத்தத்தை எடுத்து வீட்டுடைய நிலைக்காலில் பூசுகிறார்கள். उनके लहू को लेकर अपने दरवाजा के द्वारपाल में लगाया गया है। இரத்தம் அந்த வீட்டிற்கு அடையாளமா இருக்கிறதுனால वो लहू उस घर के लिए एक चिन्ह था, इसीलिए அந்த வீட்டுக்குள்ளே அழிவு வரவில்லை. उस घर के भीतर कोई विपत्ति ना पड़ी। அந்த வீடு பாதுகாக்கப்படுகிறது. वो घर जो है बिल्कुल रचा गया। ஹalleluya. முதலாவதாக பாதுகாப்பு அந்த இரத்தமா இருக்கிறது. सो पहला सुरक्षित यीशु मसीह का यानी लहू से होता है। அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த இரத்தமே அவரை காப்பாற்றினது உண்மை என்றால், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அவர் தன்னுடைய ஜீவனை தன் இரத்தத்தை நான் சிந்தார். அந்த இரத்தம் என்னை நிச்சயமாய் கவர் பண்ணி என்னை பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறது. यदि पुराना नियम एक मेमने का लहू उन्हें सुरक्षित दे सकती है, तो आप जो है प्रभु यीशु मसीह का लहू मेरे लिए बहाया गया, वो लहू पर जब विश्वास करते हैं वो लहू हमें संभालती है, हमें सुरक्षित रखती है। அந்த வாதை, அந்த பிரச்சனை, அந்த மரணம், அந்த அழிவு அவங்க வீட்டையே நெருங்க முடியவில்லை என்றால், இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிற நம்ம எப்படித்தான் நெருங்கும்? நிச்சயமா இயேசு இரத்தம் என்னை முற்றிலுமாய் கவர் பண்ணி கொண்டிருக்கிறது. यदि उस समय में वो लहू जो जिस घर पर लगाया गया था वो उस घर को पूरी तरह से उन्होंने रक्षा किया है, तो आज जो परमेश्वर का मंदिर हम है, तो इस शरीर पर यीशु मसीह का लहू है, तो को क्या कुछ आएगा? कुछ नहीं आ सकता है। என்னுடைய இரத்தம் எப்படிப்பட்ட இரத்தம் எனக்கு தெரியாது. அதுல பலவீனங்கள் இருக்கலாம், அதுல தேவையில்லாத காரியங்கள் குணங்கள் இருக்கலாம். ஆனால் நான் நம்பி இருக்கிறது இயேசு இரத்தத்தை நான் நம்பி இருக்கிறேன். இயேசு இரத்தம் என்னை கவர் பண்ணுகிறது, என்னுடைய வீட்டை என் குடும்பத்தை கவர் பண்ணி கொண்டிருக்கிறது. அது என்னை பாதுகாப்பாய் நடத்துகிறதா இருக்கிறது. मेरा लहू के बातें मैं नहीं जानता वो कैसा है, वो किस तरीके से उसमें क्या कीड़ा है, वायरस है, लेकिन यीशु मसीह का लहू जो है उसने मेरे और मेरे घराने को वो रक्षा करती है, चारों तरफ हमें ढक कर हमें कवर कर कर संभालती है। ஹalleluya. हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்க ஜஸ்ட் ஒரு டென்டர் தான் குடி இருக்காங்க. उस दिनों में इजराइल लोग जो है केवल एक तंबू में वास करते थे उस वनांतर में। ஒரு அற்பமான ஒரு டென்ட், ஒரு வீடு அப்படியே கூட காணப்படலாம். या वो साधारण सी भी लगता क्यों ना हो, ஆனால் எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வீட்டில் அங்க குடி இருக்காங்க. लेकिन मिस्र के रहने वाले तो बड़े बड़े महल में रहते थे। ஆனால் இந்த டென்ட்டா இருந்தாலும் பாதுகாக்கக்கூடியது இயேசு இரத்தம் ஒன்றே உங்களை பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறது. लेकिन यदि ये तंबू भी क्यों ना हो, लेकिन हमें संभालने वाले कार्य यीशु मसीह का लहू है। ஹalleluya. हालेलुया। வாடகை வீடோ, அது சிறிய வீடோ, எப்படிப்பட்ட ஏரியாவா இருந்தாலும் பரவாயில்ல, यदि ये छोटा घर, உங்களை கவர் பண்ணும், உங்களை பாதுகாக்கும் கூடியதா இருக்கிறது. यदि छोटा घर हो या आप कैसे भी क्षेत्र में वास करते क्यों ना हो, या आपका तंबू हो या कुछ भी हो, लेकिन यीशु का लहू आपको संभालेगी, आपको ढक कर कवर कर कर आपको रखती है। ஹalleluya. இயேசு இரத்தம் என்னை இன்றைக்கும் பாதுகாத்து என்னை நடத்துகிறதா இருக்கிறது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கக்கூடியதா இருக்கிறது. यीशु का लहू आज भी हमें अगुवाई करती है, हमें संभालती है, क्योंकि वचन में लिखा है यीशु का लहू सारे पापों से धोकर हमें शुद्ध करती है। ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக எது என்னை பாதுகாக்கிறது என்றால், दूसरा தேவனுடைய हमें रक्षा சபை, करती है। क्या है? தேவனுடைய சபை என்னை பாதுகாக்கிறதா இருக்கிறது. परमेश्वर की कलीसिया हमें रक्षा करती है। யாத்திராகமம்
16ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். निर्गमन 14 अध्याय में 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். वचन 4 को हम पढ़ते हैं. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். तब यहोवा ने मूसा से कहा, निर्गमन 16वें अध्याय का वचन 4. तब यहोवा ने मूसा से कहा, देखो मैं तुम लोगों के लिए आकाश से भोजन वस्तु बरसाऊंगा और ये लोग प्रतिदिन बाहर जाकर प्रतिदिन का भोजन इकट्ठा करेंगे. इससे मैं उनकी परीक्षा करूंगा कि ये मेरी व्यवस्था पर चलेंगे कि नहीं. 19ஆம் வசனத்துல 19वीं आयत में மோசே அவரை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், மோசையின் சொல் கேளாமல் சிலர் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. फिर मूसा ने उनसे कहा, कोई इसमें से कुछ बिहान तक ना रख छोड़े. तो भी उन्होंने मूसा की बात ना मानी. इसीलिए जब किसी मनुष्य ने उसमें से कुछ बिहान तक रख छोड़ा तो उसमें कीड़े पड़ गए और वह बसाने लगा. तब मूसा उन पर क्रोधित हुआ. இங்க என்ன நடக்குதுன்னா, यहाँ क्या हो रहा था? மோசே ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு எவ்வளவு மன்னா தேவையோ அதை மட்டும் நீங்க எடுத்துட்டு போங்க. मूसा ने कहा, प्रतिदिन की जितनी मन्ना की जरूरत है उतना आप इकट्ठा करो. அடுத்த நாளைக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போவாதீங்க. अगला दिन के लिए इकट्ठा मत करो. சில பேர் சோம்பேறித்தனமா அடுத்த நாள் எதுக்கு வரணும்னு கூட எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா அது பூச்சி எடுத்து நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. लेकिन कुछ लोग जो है अगले दिन हमें क्यों आना है करके एक आलसीपन से ज्यादा लेकर चले गए. लेकिन अगला दिन वो क्या हुआ, बिहान को वो बिल्कुल वो खराब हो गया था. அப்ப அதோட லைஃப் ஒரு நாளைக்கு மட்டும் தான் இருக்கும். यानी उनका जीवन बस एक ही दिन का है. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, लेकिन है क्या हुआ, மோசே கர்த்தர் சொல்றாரு, मूसा के पास यीशु परमेश्वर ने कहा 33ஆம் வசனத்துல 33 में, மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்கு காப்பதற்காக கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றார். तब मूसा ने हारून से कहा, एक पात्र लेकर उसमें ओमोर भर लेकर उसे यहोवा के आगे तर दे कि वह तुम्हारी पीढ़ियों के लिए रखा रहे. ஆமென். आमीन. இங்க பார்க்கிறோம், கொஞ்சம் மன்னாவை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தருடைய பிரசன்னத்துல வையுங்கிறாங்க. यहाँ पर परमेश्वर ने कहा कुछ मन्ना को लेकर परमेश्वर की उपस्थिति में रखने के लिए. அது வச்ச அது மன்னா கெடவே இல்லைங்க. लेकिन वो मन्ना तो खराब ही नहीं हुआ. அது நாற்றம் எடுக்கவே இல்லைங்க. उसमें बदबू नहीं निकली. அது எத்தனையோ பல வருடங்கள் அங்கு காணப்படுகிறது. यानी कितने सालों के लिए रखा गया था. ஆனா வீட்ல வச்சா அங்க கெட்டு போயிருது. घर पे रखे तो वो खराब होती थी. ஆனா தேவ பிரசன்னத்துல வைக்கும்போது அங்க ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. लेकिन परमेश्वर की उपस्थिति में रखा जाता है तो वहां पर एक सुरक्षा मिलती है. ஹalleluya. हालेलुया. உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்துல வரும்போது அங்க ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. यानी परमेश्वर की वो वाचा का संदूक के अंदर रखे हैं तो वहां पर एक सुरक्षा मिलती है. ஈவன் ஃப்ரிட்ஜ்ல வச்சா கூட அங்க கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். यदि आप फ्रिज में रखें तब भी वो खराब हो सकती है. உலகம் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புல விஞ்ஞானத்துல அறிவை நம்பி போனா அங்க கெட்டு போகிறதுக்கு வழி உண்டு. यदि संसार की बातों को वैज्ञानिक बातों पर विश्वास कर जाएंगे तो वहां खराब होने के लिए वहां पर हो सकता है, संभव है. ஆனா கர்த்தருடைய சந்நிதியில இருக்கும்போது, लेकिन परमेश्वर की उपस्थिति में रखा गया அங்க तो ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுனால वहां पर आपके लिए सुरक्षित है. इसीलिए அங்க கெட்டு போகிறதுக்கு வழியே இல்ல. वहां पर वो खराब नहीं होती. துர்நாற்றம் வீசுவதற்கு வழியே இல்ல. वहां पर बदबू आने की कोई इरादा ही नहीं है. ஹalleluya. हालेलुया. இயேசு ரத்தம் என்னை காப்பாற்றும். यीशु मसीह का लहू मुझे संभालती है, सुरक्षा देती है. இரண்டாவதாக தேவனுடைய ஆலயம் என்னை காப்பாற்றும். दूसरा, परमेश्वर का उपस्थिति, परमेश्वर का मंदिर मुझे संभालती है. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். जो कोई परमेश्वर के भवन में लगाया जाता है वे सफलता से रहेंगे. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय लोगों, உங்க ஆலயத்துல குறித்தான ஒரு வைராக்கியம் உங்க மேல இருக்கட்டும். आप अपने भवन, परमेश्वर के भवन के प्रति, कलीसिया के प्रति एक जलन आपके अंदर होने पाए. உங்க சபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. आपकी कलीसिया के लिए परमेश्वर को धन्यवाद दें. உங்க சபையில ஏதோ நீங்க வாடிக்கையாளரா இருக்க வேண்டாம். आप अपनी कलीसिया में एक
कंज्यूमर मत ना रहें। உங்க சபையில நீங்க ஒரு தூணா இருக்கும்படியா நான் கேட்கிறேன். आप अपनी कलीसिया में एक तंबू बनाकर रहें। உங்க சபைக்கு நீங்க ஊழிய சேவகராய் இருங்க. आप अपनी कलीसिया में एक सेवा करने वाले रहें। உங்க சபையில எல்லா காரியத்திலும் பங்கு கொள்வதற்கு நீங்க முன்னாடி வாங்க. आप अपनी कलीसिया में सारे कार्य में शामिल होने में आगे हो जाएं। உங்க ஊழியர்களுக்கு நீங்க உறுதுணையா இருங்க. आप अपनी सेवकाई के लिए आप साथ दें। ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு நீங்க வாங்க. अपने आराधना के समय के लिए सही समय पर आ जाएं। எல்லா ஊழியத்திலும் நீங்க பங்கு கொள்ளுங்க. सारे सेवकाइयों में शामिल हो जाएं। கெட்டு போக மாட்டீங்க. आप कभी आप नाश नहीं உங்க होंगे। மேல ஒரு பாதுகாப்பு இருக்கும். आपके ऊपर एक सुरक्षित रहती है। அதுக்கு ஒரு செழிப்பு உண்டு உங்க वहाँ வாழ்க்கையில. पर एक सफलता होती है। ஹalleluya. हालेलुया। தேவாலயத்தில் இருப்பதை தான் தாவீது விரும்புகிறான். परमेश्वर के भवन में रहना ही दाऊद पसंद करता था। அரண்மனையை காட்டிலும் தேவாலயத்தில் இருப்பது தான் அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய राजमहल से परमेश्वर की भवन को ही वो बहुत चाहता था। வாரத்தின் முதல் நாள் தேவனுக்கு என்று ஆலயத்திற்கு என்று உங்க நாளை ஒதுக்குங்க. परमेश्वर के लिए पहले दिन को, हफ्ते में पहला दिन को आप कलीसिया के लिए अलग कर நான் दीजिए। சொல்றேன், மீதி எல்லா நாட்களும் உங்களுக்கு ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். बाकी सारा दिन आपके लिए परमेश्वर एक सफलता को आज्ञा देंगे। ஹalleluya. हालेलुया। மூன்றாவதாக கர்த்தர் என்னை எப்படி பாதுகாக்கிறார் என்றால், तीसरा, परमेश्वर कैसा मुझे संभालते हैं, सुरक्षित रखते हैं। சங்கீதம் 140வது சங்கீதத்துல भजन 140 में 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 7वें आयत को हम पढ़ते हैं। 140வது சங்கீதம் भजन 7. 140 का 7। யுத்த நாளில் கர்த்தர் என் தலையை அவர் காப்பாற்றுகிறார். ஆமென். யுத்த நாளில் என் தலையை என் தேவன் மூடினார். हे यहोवा प्रभु, हे मेरे सामर्थ्य उद्धार करता, तूने युद्ध के दिन मेरे सिर की रक्षा की है। ஆமென். ஆமென். யுத்தம் என்னைக்கு வரும்? युद्ध कब आएगा? நாள் வரும். कभी भी आएगा। ஆனால் அந்த நாளில அந்த நேரத்துல கர்த்தர் என் தலையை அவர் காப்பாற்றுகிறார். उसी दिन में, उस समय में यहोवा परमेश्वर आप ही मेरे सिर को रक्षा करते हैं। அதனால தான் ஹெல்மெட் போட்டு போகிறாங்க யுத்தத்துக்கு. जैसे इसीलिए तो जब युद्ध के लिए जाते हैं तो लोग हेलमेट पहनकर जाते हैं, தலை என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். क्योंकि सिर तो बहुत ही मुख्य चीज है। தலை பாதுகாப்பா இருக்க வேண்டும். हमारा सिर बहुत ही सुरक्षित रखना चाहिए। தலையில ஒரு சின்ன அடி படும்போது கூட அது ஒரு பெரிய ஆபத்துல போய் முடியக்கூடியதா இருக்கு. यदि सिर पर जरा सा भी चोट लगती है तो वो बहुत बड़ा विपत्ति बन जाती है। அதனால தான் போர்ல எப்பொழுதுமே வந்து மூவ் பண்ணிட்டே இருக்க சொல்வாங்க. ஏன்னா மூவ் பண்ணும்போது நம்ம தலையை எதிராளிகள் குறி வைக்கவே முடியாது. इसीलिए जो युद्ध के स्थल में कहते हैं कि आप हमेशा इधर उधर हमेशा आगे बढ़ते ही जाना, क्योंकि एक ही स्थान पर रह जाएंगे तो अपना विरोधी आपके आराम से मार देंगे। நம்ம எதிராளிகள் நம்ம கையவோ காலையோ அதெல்லாம் குறிக்கி பார்க்கறது இல்ல, நம்ம தலையை தான் குறி பார்த்துட்டு இருக்காங்க. हमारे भैरी जो है हमारे सिर को ही वो लक्ष्य रखता है, हमारे हाथ पैर का नहीं। இன்னைக்கும் சத்ரு தேவனுடைய பிள்ளைகளை தலையை தான் அவன் குறி பார்த்துட்டு இருக்கான். आज भी शत्रु जो है परमेश्वर के बच्चों के सिर को ही वो लक्ष्य रखते हैं, அதாவது நம்முடைய சிந்தையை அவன் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். यानी हमारी सोच को वो टारगेट करता है, நம்முடைய எண்ணங்களை அவன் கவிழ்த்து போடுவதற்கு அவன் முயற்சி यानी हमारे विचारों को वो मार डालने के लिए सोचता है। அவிசுவாசமான வார்த்தைகளை எண்ணங்களை நம்ம சிந்தையில போடுவதற்கு அவன் முயற்சி பண்ணுவான். अविश्वास की कार्यों को हमारे सोचों में डालने के लिए कोशिश में रहता है, ஆனா அந்த அப்படிப்பட்ட நேரத்துல लेकिन ऐसा समय में ஒரு குண்டு துளைக்காத ஒரு ஹெல்மெட்டை நம்முடைய தலையில போடுவதற்கு போல கர்த்தர் என் தலையை அவர் காப்பாற்றுகிறார். उसी समय में एक बुलेट प्रूफ की वो एक वस्त्र जो है उससे परमेश्वर हमें संभालते हैं, टकते हैं। என் தலையை அவர் பாதுகாத்து அதை அதை அது சேதமடையாதபடி காப்பாற்றுகிறார். यानी परमेश्वर मेरे सिर को संभालते हैं, रक्षा करते हैं, उसके ऊपर कोई विपत्ति ना आती है। சவுல் ராஜா என்ன பண்றாரு? सऊल राजा ने क्या किया? அந்த அம்பை எடுத்து ஈட்டி எடுத்து எங்க குறிப்பாக்குறாரு என்றால் தாவீதுடைய தலையை தான் அவர் குறிப்பாச்சிட்டே இருப்பார். सऊल राजा ने अपने भाले उठाकर दाऊद को मारने के लिए कहां पर कोशिश किया, टारगेट किया है उसके सिर पर मारने के लिए। எத்தனையோ முறை அவர் முயற்சி பண்ணார். कितनी बार उन्होंने कोशिश करी, ஆனா தாவீது அந்த நேரத்துல எல்லாம் அப்படியே ஸ்லைட்டா அப்படியே தலையை அப்படியே திரும்பி இருப்பார், சாஞ்சிருப்பார், அந்த அம்பு அப்படியே கடந்து போயிருக்கும். उस सारे समय पर दाऊद ने क्या किया होगा, अपने सिर को इधर उधर हिलाता होगा, तब वो भाले से वो बच गया होगा। நீங்க தாவீது கேட்கலாம், எப்படி இதை நீங்க இருந்து காப்பாற்றப்பட்டீங்கன்னு आप கேட்கலாம். दाऊद से पूछ सकते हैं, दाऊद आप कैसे बचे? அவர் சொல்லுவாரு, वो कहेंगे கர்த்தர் என் தலையை என்னையால் அபிஷேகித்தார். परमेश्वर मेरे सिर को अपने तेल से मला है, அவர் அபிஷேகம் என் தலையை பாதுகாத்துக்கிறது. परमेश्वर का अभिषेक मेरे सिर को रक्षा की है। ஆடு மேய்க்கிறவன் தான், मैं जरूर भेड़ बकरी चराने वाला, ஆனா ஈட்டி எரிக்கிறவன் அவன் பெரிய ராஜா, குறி பார்த்து செம்மையா அடி பார்த்தான். जो बाले बेचने वाला तो राजा है, वो अच्छे से जानता भी है वो कैसे बेचना, ஆனா அவனுடைய அனுபவம் கூட சில சமயத்துல ஃபெயில் ஆயிரும். लेकिन उनका अनुभव भी कई बार हार जाता அந்த है, அளவுக்கு கர்த்தர் என் தலையை அவர் அபிஷேகத்தினால நிரப்பி क्योंकि परमेश्वर मेरे सिर को अभिषेकित करते हैं और रक्षा करते हैं। ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் உங்க தலையை, உங்கள் சிந்தையை அவர் பாதுகாப்பாராக.
आज प्रभु आपकी सिर को संभाले, रक्षा करें अपने अभिषेक உங்களுடைய से। யோசனையை அவர் பாதுகாப்பாராக. आपकी योजनाओं को, विचारों को परमेश्वर रक्षा करें। சத்துருடைய டார்கெட்ல இருந்து, குறிக்கோள்ல இருந்து உங்களுடைய தலையை, சிந்தையை அவர் அப்படியே அழகா நேர்த்தியாய் வேறு வழியில கர்த்தர் நடத்துவாராக. शत्रुओं से, शत्रुओं के टारगेट से परमेश्वर आपके सिर को, सोचों को, विचारों को वो संभालने पाए। ஆமென். आमीन। கர்த்தர் நம்ம எதை பாதுகாத்து கவர் பண்ணுகிறார்? अगला क्या है, परमेश्वर हमें क्या संभालते हैं? எசேக்கியேல் 16வது அதிகாரத்துல एसेकियेल उसका 16वें अध्याय में 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8वें आयत को पढ़ते हैं। எசேக்கியேல் 16:8. एसेकियेल 16 का 8वें आयत। நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது, அப்பொழுது என் வஸ்திரத்தை உன் மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடினேன் என்று வசனம் இருக்கிறது. मैंने फिर तेरे पास से होकर जाते हुए तुझे देखा, और अब तू पूरी स्त्री हो गई थी, सो मैंने तुझे अपना वस्त्र उड़ाकर तेरा तन टाप दिया। ஹல்லேலூயா. हालेलुया। என் வஸ்திரத்தை உன் மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உன்னை பாதுகாத்தேன், உன்னை கவர் பண்றேன் என்று கர்த்தர் சொல்றார். मैंने तुझे अपना वस्त्र उड़ाकर तेरा तन टाप दिया है। எப்ப நீங்க வஸ்திரம் இல்லாம இருந்தீங்க? कब आप बिना वस्त्र के थे? ஆதாம்கிட்ட கேட்டா சொல்லுவாரு, आदम से पूछेंगे तो बताएगा, கர்த்தர் என்னை மகிமையினால முடிசூட்டி இருந்தார், परमेश्वर ने मुझे अपनी महिमा से ठापे थे, வெட்கமே இல்லாம இருந்தோம். हम कोई लज्जित नहीं थे। ஆனா எப்ப பாவம் வந்துச்சோ, लेकिन जब पाप आया, எப்ப கீழ்ப்படியாமைக்கு जब போனோம், हम आगे कार्य ना मानी, எல்லா மகிமையும் போகும்போது सारी महिमा हमसे चली गई, நிர்வாணமா இருந்தோம். हम नंगे थे, வெட்கம் வந்துச்சு, हम लज्जित हो गए, பயம் வந்துச்சு, डर आ गया, என்ன செய்யறதுனே தெரியல. हमें पता नहीं क्या करें। மரத்துல இருக்கிற எல்லா இலையை எடுத்து தச்சு ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டோம். पेड़ों से सारे पत्ते निकाल कर हम किसी तरह कपड़ा बनाया, ஆனாலும் அந்த ட்ரெஸ் எல்லாம் உருப்படியா வரல. वो ठीक नहीं है। ஒரு காத்து வந்தாவே எல்லாம் பறந்துடும். अगर एक हवा चलेगी तो सब निकल जाती है। ஆனா தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவராக, लेकिन परमेश्वर कितना दयालु है। ஒரு விலங்கை அடித்து एक जानवर को मारा, அதோடைய தோலை எடுத்து எனக்கு வஸ்திரமாய் போட்டார். उस चमड़े से हमें वस्त्र पहनाया, நிர்வாணம் மூடப்பட்டுச்சு, हमारी थन टापा गया है, அவமானம் மூடப்பட்டுச்சு, हमारा अपमान टापा गया है, வெட்கப்பட்ட சூழ்நிலை மூடப்பட்டுச்சு. हमारा अपमान, निंदा की परिस्थिति को परमेश्वर ने टाप दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம சில அவமானத்துல இருக்கிறோம், आज भी हम कुछ ऐसे अपमान में होते हैं, நிர்வாணத்துல இருக்கிறோம், नंगे में होते हैं, இழந்து போய் நிற்கிறோம். हम कुछ कार्य को खो जाते हैं। நான் இயேசு கிறிஸ்து சிலுவையில लेकिन यीशु मसीह क्रूस में தன்னுடைய வஸ்திரம் எல்லாம் இழக்கப்பட்டவராய் காணப்பட்டார். अपने सारा वस्त्र उन्होंने खो दिया था। அவர் ட்ரெஸ் எல்லாம் கிழித்து பங்கு போடுறாங்க. उनके वस्त्र को उतार कर उन्होंने आपस में बांट लिए थे। இன்னைக்கு அவருடைய ட்ரெஸ், அவருடைய வஸ்திரம் என் மேல விரிக்கப்பட்டிருக்கிறது. आज प्रभु का वस्त्र मेरे ऊपर टापा गया है, அவருடைய அன்புனால, अपने प्यार के द्वारा। ஹல்லேலூயா. हालेलुया। யோசேப்புக்கு அழகான வஸ்திரம், கலர்ஃபுல்லான அங்கி அவங்க அப்பா தச்சு கொடுக்குறாங்க. यूसुफ के लिए बहुत ही रंग बिरंगे वस्त्र उसके पिता ने पहनाए, ஆனா அவருடைய சகோதரர்கள் அதை உறிஞ்சிட்டாங்க. लेकिन उनके भाई लोगों ने उसे उतार डाला। இப்ப போத்திபார் வீட்டுல போய் அங்க ஒர்க் பண்றார் ஆபீஸ்ல. अब उन्होंने पोतीफार के घर पर गए, वहां पर काम कर रहे थे। அங்கு போத்திபாருடைய மனைவி அவன் வஸ்திரத்தை உறிஞ்சிட்டாங்க. वहां पर भी पोतीफार की पत्नी यूसुफ की वस्त्र को उतार दी। இப்ப அவனுக்கு கிடைச்சது கைதியுடைய யூனிஃபார்மா இருக்குது. अब जो उनको मिला है वो कैदी का वस्त्र है, ஆனால் கர்த்தர் நல்லவருங்க. लेकिन फिर भी प्रभु महान है। ஒரு நாள், एक दिन, ஒரு இரவுல एक रात தூங்கி में கொண்டிருக்கும் போது जब वो सो रहे थे, அவனுக்கு நேராய் ஒரு வஸ்திரம் வருகிறது. எங்கிருந்து என்றால் அரண்மனையிலிருந்து उनके पास एक वस्त्र दिया गया है, राजमहल से, राजा की ओर से। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களை அதிகமாக நேசிக்கிறார். परमेश्वर आपसे प्यार करते हैं। பொதுவா ஜனங்கள் என்ன சொல்றது, ஜனங்கள் ஏழப்பட்ட ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், அவங்க நல்லா வஸ்திரம் வேறு சொல்லிட்டு நம்ம வாங்கி நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்போமே. यानी हम क्या करेंगे, जब गरीब लोगों के लिए अच्छे अच्छे वस्त्र उनके लिए लेकर देते हैं। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளே இவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறோம், நம்ம பொல்லாதவர்கள், ஆனா நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். यदि हम ही इतने दयालु है तो हमारा परमेश्वर कितनी दयालु है। அவருடைய அன்புனால இன்னைக்கு தன்னுடைய வஸ்திரத்தினால உங்களை மூடுகிறார். अपने प्यार से, अपने वस्त्र से आपको आज टापते हैं। ஹல்லேலூயா. உங்கள் ஹல்லேலூயா. நிர்வாணம் மறைக்கப்படுவதாக, आपकी नंगेपन ठाप दिया जाए, வெட்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் மறைக்கப்படுவதாக. आपकी सारे अपमान की बातें ठापा जाए। ஹல்லேலூயா.
ஐந்தாவதாக பார்க்க போகிறோம். पांचवी कार्य हम देखना चाहते हैं ரூத் புஸ்தகம் रूत की किताब 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். तीसरा अध्याय का और हम पलटे 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8वें आयत को हम पढ़ेंगे. ரூத் 3வது அதிகாரம் 8ஆம் வசனம். रूत 3 का 8. பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீ சுதந்திரவாளி என்றார். आधी रात को वह पुरुष चौक पड़ा और आगे की और झुककर क्या पाया कि मेरे पावों के पास कोई स्त्री लेटी है. उसने पूछा, तू कौन है? तब वह बोली, मैं तो तेरी दासी रूत हूँ. तू अपनी दासी को अपनी चादर ओढ़ा दे, क्योंकि तू हमारी भूमि छुड़ाने वाला कुडुम्बी है. அல்லேலூயா. हालेलुया. இங்க என்ன விரிக்கப்படுகிறது? यहाँ पर क्या उनके ऊपर போர்வை விரிக்கப்படுகிறது. टापा गया है चादर. யார் யாருக்கு விரிக்கப்படுகிறது? कौन किसको उड़ा रहे हैं? போவாஸ் ரூத் மேல விரிக்கப்படுகிறது. बोवास रूत के लिए. ரூத் யாரு? रूत कौन है? மோவாபிய ஸ்திரீ. एक मोवाबिन स्त्री है. எல்லாத்தையும் இழந்துட்டு இங்க நிக்கிறா. अपना सब कुछ खो दिया है, यहाँ पर खड़ी है. தன் குடும்பத்தை இழந்தா, अपने परिवार को खो दी, தேசத்தை இழந்தா, देश को खो दी. சரி கல்யாணம் பண்ணி வந்தாங்க, அங்க மாமனார் இறந்தாரு, जब शादी होकर आई अपने ससुर को खो दी, கணவரும் இறந்துட்டாங்க. अपना पति को भी खो दी. இப்போ ஒரு இளம் விதவையாய் ये अभी वो एक जवान विधवा है. எருசலேமில் பெத்லகேமுக்கு நோக்கி வர்றாங்க. यरूशलेम में बेथलेहम की ओर आ रही थी மாமியார் கூட வராங்க. अपनी सास माँ के साथ. மாமியார் ஒரு கசப்பா தான் இருக்கிறாங்க. सास माँ भी एक कड़वा ही है. எதிர்கால கேள்வியோடு வர்றாங்க. उनका भविष्य बिल्कुल एक प्रसन्न था. வெறுங்கையா தான் வராங்க. खाली हाथ आ रहे थे. நினைச்சா ஓர்பால் மாதிரி முத்தம் கொடுத்துட்டு சொந்த தேசத்துல போய் வாழ்ந்திருக்கலாம். यदि वो चाहती है तो ओरपा जैसे चुम्मा देकर अपने देश की ओर जा सकती थी. ஆனா பெத்லகேமை நோக்கி வராங்க. लेकिन अब रूत जो है बेथलेहम की ओर आ रही थी, தேவனுடைய வீட்டை நோக்கி வருகிறாங்க. यानी परमेश्वर की घर की ओर आ रही थी. ஹalleluya. हालेलुया. ராத்திரியில ஒரு காரியத்தை செய்றாங்க. रात के समय ये कार्य को उन्होंने कर रही थी, தன்னை ஆயத்தப்படுத்தி अपने आप को तैयार कर रही थी. போவாஸ் என்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிற அவருடைய கால் பகுதியில அங்க பாதத்தை அவங்க பிடித்து கொடுக்குறாங்க. यानी जो यीशु मसीह के दर्शाने में जो बोवास है, उस बोवास के पांवों तले आकर लेटी है. ஹalleluya. हालेलुया. அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டாங்க. यानी उनकी पावों को पकड़ ली. போவாஸ் தன்னுடைய போர்வையினால ரூத்தை மூடிவிட்டார். बोवास जो है अपनी चादर से उनको उड़ा दी. அந்த போர்வை எதற்கு அடையாளமா वो இருக்குதுன்றா, चादर किसकी समानता में है? போவாஸ் மிகப்பெரிய செல்வந்தருங்க. बोवास जो है बड़ा धनवान है. அந்த வாக்குத்தத்தம், அந்த ஆசீர்வாதம் இப்ப புறஜாதியை போயிட்டாங்க ரூத்துக்கு அது கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். यानी बोवास की सारी आशीषें जो है, वायदाएं जो है, अब रूत के पास चली जाती है. ஹalleluya. हालेलुया. ஒண்ணுமில்லாம நீ வந்த, अब तो कुछ भी नहीं था, ऐसे आया, ஆனா பாதத்துல உட்கார்ந்தீங்க. लेकिन अपने पांवों तले बैठा. நிறைவான ஆசீர்வாதத்தால் நான் உன்னை அனுப்புகிறேன். परिपूर्णता की आशीष के साथ मैं तुझे भेजूंगा. உனக்கு வேண்டியதெல்லாம் அங்க செய்யப்பட போகிறது. जो कुछ तुझे चाहिए सब कुछ मैं तुझे दूंगा. நீங்க நினைத்தது வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். जो तूने चाहा सोचा उन सब से बढ़कर परमेश्वर आपके लिए करने वाले हैं. கர்த்தரின் ஆசீர்வாதம் ரூத்துக்கு நேராய் வருகிறது. यानी परमेश्वर की आशीर्वाद रूत के पास आ रही है. சுதந்திர வாளியுடைய பாதத்தை பிடிக்கும் போது எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. यानी जो बोवास की पांवों तले जब वो पकड़ी, सारी आशीषें उनके लिए मिली है. ஹalleluya. हालेलुया. நீங்க யார பாதத்தை பிடிக்க போகிறீங்க? आज अब किसकी पावों को पकड़ना चाहते हैं? ஆமா, இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. यीशु मसीह की पावों को पकड़े. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தை யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அங்க ஒரு மன்னிப்பு, அங்க ஒரு சுகமும், அங்க ஒரு நித்திய விடுதலையும் கிடைக்கிறத நான் பார்க்கிறோம். जो कोई यीशु मसीह के पावों तले आते थे उनके लिए एक क्षमा मिली और उनके लिए एक चमत्कार मिला और वो चंगे हुआ. இங்கு யாரும் நினைக்காத ஒரு காரியம் நடக்குது நான் பார்க்கிறோம் ரூத்துடைய வாழ்க்கையில. यानी यहाँ पर ऐसे बातें हो रही है जो किसी ने नहीं सोचा होगा, ऐसा एक कार्य रूत के जीवन में हो रही है. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினா. बोवास रूत से विवाह किया है. அவ்வளவு பெரிய செல்வந்தனுக்கு இந்த ரூத் இப்ப மனைவியாய் இருக்கிறாங்க. इतने बड़े धनवान का पत्नी अब रूत बन गई. ஹalleluya. हालेलुया. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. कितना अच्छा परमेश्वर है. உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவர் என் தேவனாய் இருக்கிறார். हमें आशीषित करने वाला हमारा परमेश्वर ही है. கர்த்தருடைய பாதத்தை மாத்திரம் நீங்க நோக்கி போங்க. परमेश्वर की पावों तले ही आप जा सही. அவருடைய பாதத்துல உட்காருங்க. परमेश्वर की पावों तले बैठे. அவருடைய பாதத்துல உட்கார்ந்து பேசுங்க. उनकी पावों तले बैठकर आप बातें करें. நிச்சயமாய்
உங்க வாழ்க்கையின் தரத்தை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். जरूर आपकी जिंदगी की परिस्थिति को प्रभु बदल डालेंगे. இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஓபேத்தா இருக்கிறாங்க. इनकी जो पैदा हुआ है वो है ओबेद. அதுக்கப்புறம் ஈசாய் வருகிறாரு. उसके बाद ईसाई आया. அதுக்கப்புறம் தாவீது வருகிறாரு. उसके बाद दाऊद आया. தாவீதுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறாரு. दाऊद का पुत्र ही यीशु मसीह बना है. ஹalleluya. हालेलुया. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. कितना अच्छा परमेश्वर है. அவங்க நைட் ஆரம்பிக்கும் போது வெறுங்கையாய் ஆரம்பிச்சிருப்பாங்க. जब वो रात को ரூத் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறுங்கையோட ஒரு இரவாய் இருந்திருக்கலாம். वो रात कैसे भी रात हो सकता होगा या खाली भी हो सकता होगा. ஆனா விடிய காலம் வரும்போது நீதியின் சூரியன் வந்தது போல ஒரு புதிய ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில் வந்திருக்கிறதை நான் பார்க்க முடியுது. लेकिन भोर को उनके पास धार्मिकता का सूरज आ गया था. சில பேர் சொல்லுவாங்கல்ல ஒரே நாள்ல ஒரே நைட்ல பணக்காரனா ஆகிறது எப்படியுமே ஆக முடியாது. ஆனா கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்தா நிச்சயமா ஆக முடியுங்க. काफी लोग बोलते हैं कि रात में कैसा धनी बनेंगे, लेकिन परमेश्वर की पांवों तले बैठेंगे तो होगा. हालेलुया. हालेलुया. ஆறாவதாக छठे बात அப்போஸ்தலர் புத்தகம் 27 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். प्रेरितों के काम उसका 27वें आयत को निकालें. அதுல 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். उसका 23वें आयत को हम पढ़ेंगे. அப்போஸ்தலர் 27ல 23. प्रेरितों के काम 27 का 23. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் என்னை கவர் பண்ணுகிறவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து பவுலே பயப்படாதே என்று சொல்லுகிறதை நான் கேட்டேன் என்று சொல்றார். क्योंकि परमेश्वर जिसका मैं हूँ और जिसकी सेवा करता हूँ, उसकी स्वर्गदूत ने आज रात मेरे पास आकर कहा, हे पौलुस मत डर. हालेलुया. हालेलुया. இங்கு வார்த்தையை பார்க்கிறோம், என்னை ஆட்கொண்டவர் என்கிற வார்த்தை. यहाँ पर वचन में लिखा है जिसका मैं हूँ, அதாவது என்னை கவர் பண்ணினவர், यानी जिसने मुझे खबर किया है, என்னை பொறுப்பெடுத்தவர், यानी जिसने मेरी सारी जिम्मेदारी को लिया है. எனக்கு உரியவர், நான் அவருக்கு உரியவர், எனக்கு சொந்தமானவர். मैं उसका हूँ, वो मेरा है, मैं उसी का ही हूँ. ஹalleluya. हालेलुया. அந்த கப்பல்ல கிட்டத்தட்ட 276 பேர் பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்காங்க. उस जहाज में 276 लोग जो है यात्रा कर रहे थे. யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான வார்த்தை வாயில வரலங்க. किसी के मुंह से ऐसा कुछ भरोसा की शब्द नहीं आई. எல்லாருக்கும் மரணம் தான் ஆட்கொண்டிருக்கிறது. सारे लोगों के ऊपर मृत्यु ही दिखाई दे रहा था. இவருடைய வாழ்க்கையில மட்டும் கர்த்தர் என்னை ஆட்கொண்டிருக்கிறார். लेकिन इनके मुंह से वो कह रहे जिसका मैं हूँ. ஹalleluya. हालेलुया. பரலோகம் அவரை கவர் பண்ணி இருக்கிறது தான் சொல்ல முடியும். यानी स्वर्ग जो है पौलुस को ढक दिया है. அங்க எதிர்காற்று வீசப்படுகிறது. वहां पर सामने है तूफान चल रही है. கடும் காற்று வீசப்படுகிறது. यानी बड़ी भयंकर तूफान है. பெரும் காற்று வீசப்படுகிறது. और बड़ी तूफान है. புயல் எழும்புகிறது நான் பார்க்கிறோம். और बड़ी हवा चलते हुए देखते हैं. 14 நாள் அங்க சூரியன் வெளிச்சம் கூட பார்க்கலையா. 14 दिन तक वहां पर सूरज की रोशनी तक नहीं दिखाई दी. கப்பல்ல இருக்கிற எல்லா சரக்குகளை வெளியே போட்டாங்க. जहाज की सारे बोरियों को बाहर फेंक दिया गया समुद्र. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருக்காங்க. यानी उनके पास जरा सा भी आशा नहीं हम बचेंगे. ஆமா, எல்லாரையும் மாலுமி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா பவுலை மட்டும் பரலோகம் கவர் பண்ணிட்டு இருக்கிறது. அதனால தான் சொல்றாரு, என்னை ஆட்கொண்டவர் அவர் என் தேவனாய் இருக்கிறார். बाकी सारे यात्रियों को तो कैप्टन जो है वो कवर किया है, लेकिन केवल पौलुस को स्वर्ग कवर किया है. इसीलिए तो पौलुस कहता है जिसका मैं हूँ. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அதனால தான் அவர் ஆட்கொண்டதுனால தான் அவங்க எல்லாம் கூப்பிட்டு பா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போஜனம் பண்ணுறதுக்கு அவர் உதவி செய்தார். நம்ம எல்லாம் தப்பி பிழைப்போம், கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி எல்லாரையும் திடப்படுத்தினார். காரணம், இவர் யாருடைய கவர்க்குள்ள வந்தாரு, யாருடைய ஆளுகைக்குள்ள வந்தார் என்றால் தேவனுடைய ஆளுகைக்குள் வந்ததை நாம் பார்க்க முடியுது. पौलुस इसीलिए तो सभी लोगों को बुलाकर कहते हैं ढाढ़स बांधो, आप डरो मत, हम सब बच जाएंगे करके वो कह रहा था. क्योंकि उन्होंने स्वर्ग की ओर से यानी परमेश्वर ने उनको टाक कर रखा, उन्होंने कवर कर रखा था. इसीलिए वो कहते हैं मैं उसका हूँ करके. என்னுடைய ஊழியத்தின் பிரயாணங்கள்ல, हमारी सेवकाई की यात्राओं में, நம்முடைய பாதைகள்ல हमारे मार्ग में எத்தனையோ காற்றுகள் உங்களுக்கு எதிராக எழும்பலாம். हमारे विरुद्ध जितनी भी हवा उठ सकती है. கூட இருக்கிற ஜனங்கள் தங்கள் நம்பிக்கையை இழந்து போகலாம். जो हमारे साथ रहने वाले अपनी आशा को खो भी जा सकते हैं. எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு. लेकिन हमारे अंदर एक विश्वास है, என்னை கவர் பண்ணவர், என்னை ஆட்கொண்டவர் என் जिसका தேவன். मैं हूँ, जिसने मुझे कवर कर रखा है, उसी का मैं हूँ. ஹalleluya. हालेलुया. ஏழாவதாக और सातवीं कार्य 2 ராஜாக்கள் दूसरा राजा 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். दूसरा अध्याय 13 வசனத்துல
13 रियायत में எலிசா மேல ஒரு கவர் அங்கு வருகிறது நான் பார்க்கிறேன். एलिशा के ऊपर एक खबर आते हुए देखते हैं। இரண்டாம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 13ஆம் வசனத்துல. दूसरा राजा दूसरा अध्याय 13वीं आयत। பின்பு அவன் எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்றான். फिर उसने एलिया की चादर उठाई जो उस पर से गिरी थी और वह लौट गया और यरदन के तीर पर खड़ा हुआ। ஆமென். आमीन। இங்க எலியாவுக்கு எலிசாவுக்கு நடக்கிற காரியங்களை பாருங்க. एलिशा और एलिया के बीच की कार्य को देखते हैं। எலியாவை கர்த்தர் சுழற்காற்றில் எடுத்துக்கொள்வதற்கு நேரம் வந்துருச்சு. एलिया नबी को परमेश्वर अपने हवा में उठाने के समय आ गया था। சோ எலியா சொல்றார், எலிசாட்ட தம்பி நீ இங்கே இருப்பா, கர்த்தர் என்னை கூட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா எலிசா அவரே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறாரு. तो एलिया ने कहा कि एलिशा आप यही रहे, मुझे परमेश्वर बुला रहे, मुझे जाना है करके। तब एलिशा ने नहीं मैं भी तेरे पास साथ ही आऊंगा करके उन्हें पीछा किया। எலிசா சொல்வார், நான் உம்மை விடுகிறதே இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் பார். एलिशा नबी यूं कहता है मैं तुझको छोड़ूंगा ही नहीं, ये परमेश्वर की शपथ में कहता हूं करके। பெத்தேலுக்கு போறாங்க, ஃபாலோ பண்ணிட்டே வராரு. बेतेल के और एलिया ने गया, तब भी एलिशा गई। ஒவ்வொரு ஊரா எரிகோக்கு போறாங்க, ஃபாலோ பண்ணிட்டே வராரு. एरिगो की और गए, तब भी गया। கடைசியில கேக்குறாரு, தம்பி எலிசா இவனுக்கு என்ன தான் பேருன்னு கேக்குறாரு. और अंतिम में एलिया नबी ने पूछा, एलिशा तुझे क्या चाहिए? உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கணும் கேக்குறாரு. तभी एलिशा नबी ने कहा एलिया से, जो आपके ऊपर जो अभिषेक है उससे 2 गुना मुझे चाहिए। எலியா சொல்றாரு, நீ அற்புதமான ஒரு அரிதான காரியத்தை நீ கேட்டா. एलिया नबी ने कहा तू तो बहुत ही कठिन चीज को मांगा है, இப்ப நீ என்ன மட்டும் பார்த்துட்டே இரு. लेकिन अब मुझे देखते रहो। இப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது अब एलिया नबी उठा ले जा रहे थे। எலியாவின் மேல் இருந்த சால்வை அப்படியே கீழே வருகிறது. एलिया नबी के ऊपर जो चादर था वो नीचे आया। நான் நினைக்கிறேன், நான் கற்பனை பண்ணிக்கிறேன், அப்படியே அது எலிசாவை மேல அப்படியே கவர் பண்ணி அப்படியே விழுந்திருக்கும். हम इस तरह सोच रहे हैं वो क्या करती होगी, वो चादर ऊपर से एलिशा को ऐसे कवर करती होगी, இரட்டிப்பான அபிஷேகம், यानी 2 गुना अभिषेक, இரட்டிப்பான வரங்கள், 2 गुना वरदान, இரட்டிப்பான அற்புதங்கள், 2 गुना अद्भुत, இரட்டிப்பான ஊழியங்கள் 2 गुना सेवकाई இப்ப எலிசா மேல அங்க கிடைக்கிறது. நம்ம अभी एलिशा के ऊपर मिलता है। ஹalleluya. हालेलुया। உங்களுக்கு என்ன வேண்டும்? आज आपको क्या चाहिए? உங்களுக்கு தேவை என்ன? आपकी जरूरत क्या है? எத்தனையோ தேவைகள் இருக்கலாம். कितनी ज्यादा जरूरत हो सकती है। இன்னைக்கு நம்மளுக்கு அவசியம் ஆண்டவர் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு 2 மடங்காய் வேண்டும். लेकिन आज हमारा अवश्य परमेश्वर के ऊपर जो अभिषेक था वो 2 गुना चाहिए। ஹalleluya. हालेलुया। அவருடைய வஸ்திரத்தை எலிசா கிழிச்சா, ஆனா ஆண்டவர் அற்புதமான வஸ்திரம் அவன் மேல இன்னைக்கு விரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். अपने वस्त्र को एलिशा ने 2 भाग कर दिया था, फाड़ दिया था, लेकिन परमेश्वर उनके लिए स्वर्ग से एक वस्त्र को दिया है। ஹalleluya. हालेलुया। எட்டாவதாக கடைசியாக और 8वीं में தானியேல் 6:22ல வாசிக்கிறோம். दानियल 6 का 22 में पढ़ते हैं, தானியேலுக்கு சிங்கக்கெபியில ஒரு சேதமும் அணுகவில்லை. दानियल के लिए शेर की गुफा में जरा सा भी कुछ हानि नहीं पहुंची। அங்க அவனை என்னவோ பாதுகாத்துட்டு இருக்கு. वहां पर कोई चीज तो उन्हें सुरक्षित कर रही है। என்னதோ பாதுகாக்குது? क्या सुरक्षित कर रही है? தானியேலுடைய ஜெபம் அவனை பாதுகாக்குது. दानियल की प्रार्थनाएं। நீ ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லி சட்டம் போட்டாலும், तू प्रार्थना नहीं करना करके यदि नियम निकाले, எப்பொழுதும் போல வழக்கத்தின் போல தன்னுடைய ஜெபத்தை அங்க ஏறெடுக்கிறாருங்க. हमेशा की तरह दानियल ने यहाँ पर प्रार्थना करने लगे। ஆமென். आमीन। அந்த ஜெபம் தான் அவனை பாதுகாக்கிறது. वो प्रार्थना ही उन्हें सुरक्षित रखा। சிங்கம் எவ்வளவு பசியா இருந்துச்சு அங்க. शेर कितना भी भूखा था, எத்தனை சிங்கம் இருந்தாலும் कितने भी शेर क्यों ना हो, தானியேலுக்கு முன்பாக, தானியேலுடைய ஜெபத்துக்கு முன்பாக அதோட வாய்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டதுங்க. दानियल के सामने, दानियल की प्रार्थना के सामने उनकी सारे जुबान बंद की गई है। தானியேல் நல்லா தூங்கி இருப்பாங்க. दानियल ने अच्छे से सोता होगा, ஆனா ராஜாவுக்கு அரண்மனையில இருந்தாலும் அவருக்கு தூக்கம் வரல. लेकिन राजा का जरा सा भी नींद नहीं आती यदि वो राजमहल में क्यों ना हो। வசனம் சொல்லுகிறது, ஒரு சேதமும் தானியேல் சரீரத்துல இல்லவே இல்லை. वचन में लिखा है दानियल के शरीर में कुछ भी हानि नहीं थी। ஜெபம் அவனை கவர் பண்ணி प्रार्थना उनको सुरक्षित रखा है, ढांप दिया உன்னதமான है। நிழல் உங்களை பாதுகாக்கும். यानी सर्वशक्तिमान की छाया आपको सुरक्षित रखती है। கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். परमेश्वर का हाथ आपको सुरक्षित மேக रखती है। ஸ்தம்பம் உங்களை பாதுகாக்கும். मेघ की खंबा आपको सुरक्षित அக்கினி रखेगी। ஸ்தம்பம் உங்களை பாதுகாக்கும். अग्नि की खंबा आपको सुरक्षित रखेगी। பலவீனமான நேரத்துல बलहीनता के समय में கர்த்தருடைய கிருபை உங்களை பாதுகாத்து கவர் பண்ணும். परमेश्वर का अनुग्रह आपको
आपको टक कर आपको सुरक्षित रखेगी। ஹalleluya. हालेलुया। இயேசுவின் ரத்தம் என்னை கவர் பண்ணி பாதுகாக்கும். यीशु का लहू मुझे सुरक्षित रखती है। தேவனுடைய ஆலயம் என்னுடைய சபை என்னை பாதுகாக்கும். परमेश्वर का भवन कलीसिया मुझे सुरक्षित रखती है। இந்த நாளிலே கர்த்தருடைய அபிஷேகம் என் தலையை பாதுகாக்கும். युद्ध के दिन में परमेश्वर का अभिषेक मेरी सिर को संभालेगी। அவமானப்பட்ட வெட்கப்பட்ட நேரத்துல இயேசுவின் அன்பு என்னை மூடி பாதுகாக்கும். अपमान के निंदा के समय पर यीशु मसीह का प्यार मुझे संभालती है, सुरक्षित रखती है। வெறுங்கையாய் வந்திருந்த எனக்கு அன்றைக்கு கர்த்தருடைய பாதத்துல உட்காரும் போது அவருடைய போர்வை என் மேல விரித்து என்னை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தக்கூடியதா இருக்கிறது. खाली हाथ मैंने आया, लेकिन यीशु मसीह की पांवों तले बैठते हैं तो वो अपनी चादर मुझ पर बिछाकर मुझे संभालते हैं। என்னை ஆட்கொண்டவர் என்னை பாதையில அவர் என்னை பாதுகாத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். जिसका मैं हूँ वो मुझे अपनी रास्तों पर संभालते हैं। இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் இப்படித்தான் பாதுகாத்து ஆசீர்வதிக்க போகிறார். आज परमेश्वर आपको मुझको इसी तरह ही संभालेंगे। ஆமென். ஹalleluya. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு, ஒரு கவர் என் மேல உங்க மேல இருக்கிறது நீங்க பார்க்கறீங்க நிச்சயம். यानी जो आंखों से नहीं देख पाते हैं ऐसा एक सुरक्षा सुरक्षित हमारे लिए है। ஆமென். நீங்க போகும்போது, நீங்க வரும்போது, நீங்க உட்காரும்போது, எழுந்திருக்கும் போது எல்லா நேரத்திலும் அந்த பாதுகாப்பு, அந்த கவர் உங்க மேல இருப்பதாக. अब जाते आते वक्त, बैठते उठते वक्त हर समय परमेश्वर का वो चादर जो है सुरक्षित जो है आपके ऊपर है। கர்த்தருடைய கரம் என் மேலங்க கடுகளவு பயமே இல்லைங்க. परमेश्वर का हाथ मुझ पर है, मुझे जरा सा भी डर नहीं है। வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. इस वचन के द्वारा प्रभु आपको आशीषित करे। ஜெபிக்கலாமா? आइए प्रार्थना। எங்களை அதிகமா நேசிக்கும் நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். हे हमारे स्वर्गीय पिता परमेश्वर, हम तेरा लाखों धन्यवाद करते हैं। அன்றே நீர் எங்களை எவ்வளவு நேர்த்தியாய் அற்புதமாய் நீங்க எங்களை உருவாக்கி இருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. प्रभु आप कितने बहुत ही सुंदर भयानक अद्भुत रीति से रचा है, हम तेरा धन्यवाद करते हैं। அதிசயமான முறையில, பிரமிக்கத்தக்க முறையில கர்த்தர் என்னை உருவாக்கி இதுவரையும் என்னை நடத்தி இருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். यानी अद्भुत रीति से आपने मुझे रचा है और आज तक मुझे अगुवाई कर कर आया। ரத்தம் என்னை பாதுகாத்து, तेरा लहू मुझे सुरक्षित देती है, உங்க சபை எங்களை பாதுகாத்து, हमारी कलीसिया में सुरक्षित देता है, அபிஷேகம் எங்க தலையை பாதுகாத்து, आपका अभिषेक हमारे सिर को संभालती है, வஸ்திரத்தை, உங்க அன்பை எங்க மேல விரித்து எங்களை அவமானத்தை மூடி பாதுகாத்து, आप अपने प्यार को हमारे ऊपर आप उड़ाकर हमारे नंगे से हमें अपमान से आप सुरक्षित रखते हैं। உங்களுடைய ஆசீர்வாதத்தின் போர்வையினால என்னை மூடி என்னை செழிப்புள்ளவனாய் மாற்றினீங்க. आपकी आशीष की चादर उड़ाकर हमें सफलता में रखने के लिए धन्यवाद। ஆட்கொண்டவரே நன்றி செலுத்துகிறோம். अबे जिसका मैं हूँ, जिसने मुझे पूरा पूरा कवर किया है, प्रभु तेरा धन्यवाद। மடங்கு அபிஷேகத்தினால நீர் எங்களை மூடி எங்களை பயன்படுத்த போதுக்காக ஸ்தோத்திரம். दो गुना अभिषेक से हमें प्रभु ठाप कर हमें अभिषेकित कर कर इस्तेमाल करने के लिए धन्यवाद। ஜெபம் எங்களை பாதுகாக்கும். आपकी हमारी प्रार्थना हमें संभालती है, நன்றி செலுத்துகிறோம். धन्यवाद करते हैं। கேட்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். जो इस वचन को सुनने वाला है, एक ही ने धन्यवाद। இன்றிலிருந்து நீர் எங்களை அற்புதமான விதத்துல எங்களை காப்பாற்றி எங்களை பாதுகாக்க போதுக்காக ஸ்தோத்திரம். आज से लेकर अद्भुत तरीके से आप हमें संभालने के लिए, सुरक्षित रखने के लिए धन्यवाद। உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. केवल तेरा नाम की महिमा हो जाए। ஜீகன மகிமை நம்மளுக்கு இயேசுவே. सारा स्तुति महिमा आपको ही देता है। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे ஆமென். स्वर्गीय पिता। ஆமென். आमीन आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ये वो परमेश्वर आप सभी को आशीषित Thank करें। you. Praise the Lord. God सबको bless you. जय मसीह की प्रेस। Thank you.
நாமத்தில் வல்லமை